வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான பூரணம் வச்ச கொழுக்கட்டை எப்படி செய்யதான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பூரணம் வச்ச கொழுக்கட்டைக்கு பூரணம் பாத்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன், அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். கொழுக்கட்டைக்கு பூரணம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு பூரணம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அடுத்ததான் கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்க. கொழுக்கட்டை மாவுக்கு கடையில் விற்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு வாங்கினீங்கன்னா வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஏற்றிட்டு ஒரு காட்டன் துணியில் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த ஜலிச்ச மாவு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் போல் நல்லா வறுக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டைக்கு சரியாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம இந்த அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு, மாவு நல்லா வறுத்தாச்சு. மாவு இந்த கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்து நல்லா சுட வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொழுக்கட்டைக்கான மேல் மாவு தயாராகிடுச்சு. இப்போ இந்த மாவு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பூர்ணம் வச்சுக்கலாம். பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை வச்சுக்கலாம்.
இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு கொழுக்கட்டையிலையுமே பூரணம் வெளியே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் மாவு திரட்டும் போது ரொம்ப மெலிசாக திரட்டிட்டீங்க அப்படின்னா பூரணம் வந்து வெளியே வந்துடும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இதுலேருந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சரிங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.